வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் ஹிந்து அன்னையர் முன்னணியின் சார்பில் தீர்த்த கலச விழா, ஆவலுடன் பெண்கள் பங்கேற்பு, சிறப்பு வழிபாடு. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஹிந்து அன்னையர் முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட மஞ்சள் நீர் தீர்த்த கலச விழா ஆன்மீகத்தை மையமாக கொண்ட ஒரு ஆனந்த தருணமாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பூர்வமான பூஜைகள், கலச அலங்காரம், பஜனை மற்றும் திருவிளக்கேற்றல் என்ற பல ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. திரளான தாய்மார்களின் பங்கேற்பு இந்த விழாவை மேலும் சிறப்பித்து பெண்களுக்கான ஆன்மீக ஒற்றுமையின் சக்தியை வெளிப்படுத்தியது. தீர்த்த கலச விழாவினுடைய சிறப்பம்சங்கள்: விழா தொடக்கமாக செவ்வாய்க்கிழமையொட்டி பூரண கும்ப பூஜையுடன் கலசங்களை அலங்கரித்து உதகை மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். ஊர்வலத்தை ஹிந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் துவக்கி வைத்தார். மாவட்ட தலைவர் வேலுச்சாமி முன்னிலை வகித்தார். ஊர்வலம் சேரிங் ராஸ் பகுதியில் உள்ள தேவாங்கர் திருமண மண்டபத்தை சென்றடைந்தது. ஆன்மீக ஒற்றுமைக்கும் பெண்கள் திரளுக்கும் உதாரணம் இந்த விழா. பெண்களின் ஆன்மீக பங்கேற்பும் பாரம்பரிய வலிமையும் சமூக ஒற்றுமைக்கும் பிரதான எடுத்துக்காட்டாக அமைந்தது. அம்மணிகள், இளம்பெண்கள், பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் பங்கேற்றனர். இது ஹிந்து அன்னையர் முன்னணியின் சமூக ஈடுபாட்டை நிரூபித்தது. மனைவியின் நல்வாழ்க்கையும் குடும்பத்தின் சமநிலையும் இத்தகைய ஆன்மீக நிகழ்வுகள் வழியாக வளமாகும் என்று பலர் கருத்து தெரிவித்தனர். பஜனை, வாத்திய இசைகள், ஆன்மீக அலை விழாவை மேலும் உயர்த்தியது. நாதஸ்வரம் தமிழ் இசைக்குழுவின் பங்கேற்பு, பெண்கள் குழுவின் பஜனை, சப்தஸ்வர துதிகள், அம்மன் பாடல்கள் அனைத்தும் பக்தி பரவலாக காற்றில் ஒலித்தன. திருவிளக்கேற்றம், தேவார பாடல்கள், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னணி பெண்கள் உரை: பாரம்பரியம் தொடர வேண்டும். இந்த நிகழ்வில் முன்னணியில் இருந்த அன்னையர் சங்க தலைவர் திருமதி கூறும்பொழுது, பசுமைக்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே இயற்கையான பிணைப்பு உள்ளது. இன்றைய பெண்கள் பாரம்பரியத்தை அழிக்காமல் அதை தங்கள் பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் மாற்றி வழங்கும் பொறுப்புடையவர்கள். உதகையில் ஹிந்து அன்னையர் முன்னணியின் தீர்த்த கலச விழா ஆன்மீக பாசமும் பெண்கள் ஒற்றுமையும் பாரம்பரிய மீட்பும் ஒன்றாக இணைந்த அறம் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்வாக அமைந்தது. ஆன்மீகம் என்பது பெண்களின் ஆழமான சக்தியை விழிக்கச் செய்கிறது. இவ்விழா பக்தியும் பாரம்பரியமும் கை கொடுக்கும் ஒரு புனித தருணமாகும். மாவட்ட பொருளாளர் அம்பாள் கார்த்திக், மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அன்னையர் முன்னணியின் மாவட்ட செயலாளர் திருமதி ஜோதி சனாதனா, இந்து வியாபாரிகள் நலசங்க நிர்வாகி சுரேஷ்குமார், உதகை நகர தலைவர் சந்தோஷ்குமார், நகர செயலாளர்கள் ரமேஷ் பாபு, வினோத், கரண் பாலாஜி, விஜயேந்திரன், தாமோதரன், விக்னேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.